மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? உள்ள வரலாமா? வா சண்முகம். பாப்பா இல்லை கிளம்பிட்டியா? கலாய்க்கிற பத்தியா? ஒரு வேட்டி சட்டை இதை கட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? பர்ஃபெக்டா இருக்கா பாரு. சரி சரி, அப்ப நான் போய் மத்த வேலையை போய் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே கிளம்பி வந்துருங்க. சரி சண்முகம். சண்முகம் ஓ, அந்த மோதிரம் கேட்டீங்களா? அதான் மேடையில் வச்சு போடலாம்னு இருந்தேன். மாப்பிளைக்கு பச்சை கல் வச்ச மோதிரமா சிவப்பு கல் மோதிரம் உங்களுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பாருங்க. இல்லை இல்ல நீ வச்சுக்கல, வச்சுக்கல மேடைக்கு வரும்போது போட்டு வந்துடல, பாத்துக்கணுங்க. ஓகேவா? என்ன சின்னதா இருக்கு பாக்குதீங்களா? அப்புறமா பெருசு மாத்திக்கிடலாம். இப்பத்திக்கு வச்சுக்கிடுங்க. சண்முகம், நான் ரொம்ப பெரிய முட்டாத்தனம் பண்ணிட்டேன். நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் சண்முகம். வைரம் மாதிரி நீ இருக்க, உன் தங்கச்சி இருக்கா, அத மதிக்க தெரியாம கண்டபடி பேசிட்ட. என்ன மன்னிச்சிரியா? ஐயோ, வயசுல பெரியவர் நீங்க போய் என் காலில் விழுந்துக்கிட்டு. இல்லை என்னல சொல்லல. அந்த வெங்கடேஷ் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். கண்டதையும் சொல்லி என் மனச குழப்பி விட்டுட்டான்ப்பா. கூட அந்த மாலதி, அவளும் கண்ணீர் விட்டு அழுதாப்பா. அதான்ப்பா நான் நம்பிட்டேன். எல்லாம் பொய்ன்னு இப்ப அறிவு சொன்னப்பதான்ப்பா தெரியுது. அந்த மாலதி போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்த போறாளாமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயா சண்முகம், இந்த கல்யாணம் நின்னுறக்கூடாது. ரத்னாதான் எங்க மருமக. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திருப்பா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. பாருங்க, முன்னாடியாச்சும் நம்ம சொந்தம் இல்ல, இப்ப சொந்தமாயிட்டோம். இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நான் இருக்கோம்ல, நீங்க கவலையை விடுங்க. ஏதோ இப்பயாச்சும் என் தங்கச்சியை நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது போதும் எனக்கு. ரத்னா எங்க வீட்டு பொண்ணுப்பா, அவ மேல எங்களுக்கு என்ன கோவம்? சண்முகம், எனக்கு ஒண்ணுமே புரியல சண்முகம். பரணி சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? அந்த அந்த மாலதியை இவ்வளவு மோசமா பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமால, உன்னை மாட்டி விடுறதுக்கு போன்ல போட்டோ ஆதாரம்லாம் ஏதோ இருக்குன்னு சொல்லி தெரியறாளாம். போட்டோவா? ஏய் சண்முகாவ அப்பப்போ இந்த கேஷுவலா போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தா, அவ்வளவுதான். ஏய் இதெல்லாம் ஒரு இட்ஸ் a crime. உன்னை மாட்டி இன்னும் நினைச்சிட்டாள்னா எதை வேணா ஆதாரமா சொல்லுவாவ. அப்புறம் போலீஸும் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருவாவ. சண்முகம், சத்தியமா நான் மாலதியை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அவ என்கிட்ட உரிமை எடுத்து பேசும்போது கூட நான் அவளை கணிச்சேன். சே, நான் அவகிட்ட ரத்னாவை லவ் பண்றேன்னு தெளிவா வேற சொன்னேன். எனக்கு ஏதோ மைண்ட்ல படுது சண்முகம். இந்த கல்யாண நேரத்துல அவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது. இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ எதை பத்தியும் டென்ஷன் எடுக்காம நீ கிளம்புற வேலையை மட்டும் பாரு.